அந்த கதவை உடைச்சி அவரை உள்ள போய் கைது பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த போக்கு தேவையா சார்? நிச்சயமா தேவை. ஏங்க ஒருத்தன் போலீஸ் அவ்வளோ தூரம் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லதோ கெட்டதோ ஒரு மாநகரத்துக்கு காமிச்சிட்டு இருக்காருல, அருண் காப்பாற்றிட்டு இருக்காருல ஐபிஎஸ் அதிகாரி. அவர் தானே சென்னை மாநகரத்துக்கு நல்லதா கெட்டதை ஒழுங்காக வச்சுட்டு இருக்கிறாருல, எங்கே பிரச்சனை நடந்தாலும் போகிறாருல. சிட்டிசன் போலீஸ் அப்படின்ட்டு ஒரு முதலாக கொண்டு வந்து அவர் தான். அதாவது மக்கள் மத்தியில் போலீஸை நடமாட விட்டு எங்கே ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் டக்குன்னு பிடிச்சிருவாங்க. இப்போ ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிற போது யூனிஃபார்மோட ஒரு போலீஸ் அங்கே நடமாடிட்டு இருந்தானா அப்போவே ஒருத்தனுக்கு பயம் வந்துடும். அந்த செட்டப் கொண்டு இவர் தான். இவர் இந்த பிரச்சனைகள் இப்போ அதிகமாகிட்டு இருக்கிறனால அதை கொண்டு வந்தார். முதல் இதெல்லாம் சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை பேச மாட்டேங்கிறாங்க. கெட்டவே எப்போ பாரு ஐஸ்கிரீம் அதிகாரி இதை செஞ்சார் அதை செஞ்சார், பார் நடத்துகிறாரு, தனியாக பார் நடத்துகிறார், அதுக்கு பேரே இல்லை. அப்புறம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் கப்பல் நிறையா வருது, அங்கே நிற்க வச்சுட்டாரு, அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வாங்குறாரு. எல்லாம் எதுக்கு இது? சமூகத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது, பேசலாம் சொல்லலாம். ஒரு லேடி வச்சுட்டு 4 பேர் உட்கார வச்சுட்டு நீ சமூகத்தவே நாட்டையே வேற மாதிரி ஒரு இது பண்ணுறது. இது விட கேவலம் ஒரு கட்சியோட தலைவர் டெல்லிக்கு போகிறாரு. டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு எழுதிட்டு போகிறாரு. அப்படின்னா அந்த கூறுகட்ட தலைவர் எப்படி இருப்பார்? அவர் எந்த நிலைமையில எவரோ கொள்கை பிடிப்பாக இருப்பார். அப்போ என்ன நிலைமை? ஒரு சமூக விரோதிகளுக்கெல்லாம் இப்போ அரசியல்வாதிங்கிற சாயம் பூசிட்டோம்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற முன்னுதாரணம் தான் சவுக் சங்கர். இப்போ ஆரம்ப காலத்தில் அவன் நல்லபடியாக எடுத்துருக்கலாம், போயிருக்கலாம், பண்ணிக்கலாம். இப்போவெல்லாம் அவன் ரொம்ப கொடுமையாக இருக்குது. எல்லா அதிகாரிகளுக்கும் என்ன நம்ம பேருக்கு சொல்லிடுவானோ போயிடுவானோன்ட்டு அவனுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கருப்பாடுகள் போலீஸில் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட சொல்லி சார் இந்த மாதிரி இங்கே நடந்துட்டு இருக்குது, இவனை சொல்லுங்கள் சார், அவன் நல்லவனாக இருப்பான், நல்ல போலீஸ் அதிகாரியாக இருப்பான், அவனை காட்டி கொடுக்குறது. அவனை காட்டி கொடுத்து இந்த மாதிரி அதில் பண்ணிக்கிறேன் சார், பேப்பர் 2 பேப்பர் இருக்குது சார், கொடுக்குறேன் சார், அனுப்பிச்சு சார், சார் அவனை பற்றி பேசுங்க சார் அப்படின்ட்டு இவன் பணம் கொடுத்து அவனை பேசுறது. அப்போ இவன் பணம் கொடுப்பான், அவனும் பணம் கொடுப்பான் அப்படிங்கிறது. அது இது நிறைய எவிடன்ஸ் இருக்குது. அப்போ இவன் நம்ம சொல்கிறோம்ல, அவன் பற்றியே எனக்கு இந்த எவிடன்ஸ் இருக்குது, பேசலாம். அதெல்லாம் சாதாரண இது இல்லை. சொல்லுங்கள்.